ஃப்ரெண்ட்ஸ், தமிழக நீதிமன்றத்தில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. கோர்ட் உதவியாளர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 22 நவம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து மேல பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட நேம்ல இருந்து உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த மாரி வந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்க செக்லிஸ்ட் ஃபார் என்க்ளோசர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இதில வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் குடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே இந்த ரைட் சைடு வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. தி ரெஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் மெட்ராஸ்ன்னு குடுத்து 600104ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். 22 நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து போஸ்டர்ல நான் அனுப்பல, நான் வந்து இமெயில் மூலியமா அனுப்புறேன் அப்டின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணி, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதில இணைச்சு, எல்லாமே வந்து ஒரே ஃபைலா சாஃப்ட் காப்பியா நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அத வந்து இங்க ஒரு இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இமெயில் கூட நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். 22 நவம்பருக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 2 மெத்தட்ல உங்களுக்கு எது வந்து கரெக்ட்டா படுதோ, அத நீங்க வந்து இதில அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆனா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தான் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இமெயில் வழியாவும் நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து சென்ட் பண்ணக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது எந்த டைப்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்கன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ரிசர்ச் லா அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. 30 வேக்கன்சியோட உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பாருங்க 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, கிராஜுவேட்ல வந்து நீங்க லா முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதாவது நீங்க இந்த குடுத்திருக்க பேட்டர்ன் படி நீங்க பண்ணியிருக்கணும். 10த் முடிச்சு, 12த் முடிச்சு, 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சு நீங்க வந்து லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா 10த் முடிச்சு, 12த் முடிச்சு 5 இயர்ஸ் நீங்க பிஏ, பிஎல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா 10த் முடிச்சுட்டு, 12த் முடிச்சுட்டு 4 இயர்ஸ் நீங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு கூட நீங்க வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்க லா முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி நீங்க வந்து அந்த டிகிரிய வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்க வந்து இருக்குன்னா, மதுரை பெஞ்ச்ல தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்க வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் வொர்க் வந்து உங்களுக்கு எந்த மாரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலக்ஷன் வந்து எப்படி இருக்க போதுன்னா, உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைவா வாய்ஸ் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு சென்னை இல்லன்னா மதுரை பெஞ்ச்ல வந்து இதுக்கான வைவா வாய்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 30,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அத வந்து கரெக்ட்டா ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்வலப் கவர் இருக்கு பாத்தீங்களா, போஸ்டல்ல நீங்க அனுப்பும்போது வந்து அந்த என்வலப் கவர் போஸ்டல் கவர்ல வந்து மேல வந்து ஸோ அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டூ தி ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படிங்கிறத வந்து மேல வந்து போல்ட் லெட்டர்ல கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.